தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் மாமா அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதுதான் தாமிரபரணி தண்ணி. இந்த தண்ணியை தான் நம்ம டெய்லி குடிக்கிறோம். இந்த தண்ணி இப்படி இருக்க காரணம் நாம தான். எதுக்குன்னு நான் யோசிக்கிறீங்க? நம்ம வீட்டில் உள்ள கழுவி துணி எல்லாமே ஆற்றுல தான் போடுதோம். வீட்டில் உள்ள கழுவி நீரையும் ஆற்றுல தான் விடுதோம். வீட்டில் உள்ள குப்பையும் ஆற்றுல தான் போடுதோம். செருப்பு, வாட்டர் பாட்டிலு, பூஜை பண்ணி எல்லாமே இங்கே தான் போடுதீங்க. அது மட்டும் இல்லை, பேம்பஸ் கூட ஆற்றுல தான் போடுதீங்க. ஆற்றுல போட்டுட்டு வீட்டில் போய் நாம் இந்த தண்ணியை தான் குடிக்கிறோம். இது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாம் தான் இதை சுத்தமாக வைக்கணும். இது ஒரு தனிப்பட்ட ஆளால் முடியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒத்துழைக்கணும். ஆற்றுல யாராவது துணியை போட்டால் அவங்கள ஒரு வாரம் சுத்தம் பண்ண சொல்லணும். அதான் கஷ்டப்பட்டு சுத்தம் பண்றாங்கன்னு தெரியும். இந்த தண்ணி 4 மாதத்துக்கு குடிக்க தண்ணியா யூஸ் பண்றாங்க. சமையலுக்கும் இதான் யூஸ் பண்றாங்க. விவசாயத்துக்கும் பயன்படுத்துதாங்க. தமிழ்நாட்டிலே வச்சாத ஜீவன் நதினா நம்ம தாமிரபரணியார் தான். தாமிரபரணிய உங்களோட வருங்கால அடுத்த தலைமுறை பிள்ளைங்க பயன்படுத்த நம்ம பாதுகாப்பா வைக்கணும். இதை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் பல முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் அழிவின் விளிம்பில் இருக்கும் நம் தாமிரபரணியை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாமா அவர்கள் தனி கவனம் செலுத்தி உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.